எடப்பாடிக்கு அவ்வளவுதான் கூட்டம் கூடும். இவருக்கு 4 லட்சம் பேர் வருவாங்கன்னு இந்த எருமைங்களுக்கு தெரியாது. இப்ப அவர் வராம இருந்திருந்தா என்ன சொன்னீங்க? வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றார், வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாருங்க. வெளியே வந்தா இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க. இப்ப எப்படி வெளியே வர்றது? யார் பாதுகாப்புல வர்றது? ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு, அவரை எதுக்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான, ஈனத்தனமான, கேவலமான செயல். 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் முட்டுச்சந்துக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமா பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லல, இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறிய, வெக்கமா இல்லை உங்களுக்கு? தெரிஞ்சாதான காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாசத்தில் கிடைக்கும். பைத்தியக்காரனே, போலீஸ்காரன் துரத்தி விடுறான், இங்க இருந்து போங்க, இப்படி இப்படிலாம் ஆயிடுச்சுங்களா? எல்லா நாடகமும் அவங்க நடத்துறாங்க. இங்க பாரு, அடுத்த சொல்றதுக்கு தானே இந்த திட்டமே. துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் இவனால வர முடியுதுல்ல. ஆனா அடுத்த நிமிஷம் இருந்தாலும் வந்தா நாங்க நிக்க முடியுமா? நம்மால நிப்பீங்களா? இது எவ்வளவு பெரிய பக்கா பிளானிங். என்ன கேள்வி கேட்கிற நீ? ஏன்னா இப்ப போய் அங்க நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா? ரவுடிங்க வச்சுட்டு நிக்கிறாங்க. பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்குறீங்களே, யதார்த்தத்தை பேசுங்க. ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையா இருக்கு. முதல்ல சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டினா வளர்ந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்கு. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில், அந்த மரண கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளி இருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டிருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்களே, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. 41 பேர் ஆயிட்டாங்களா? என்ன வெங்காய அரசியலாக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரை எதுக்கணும்னா, நீ கொள்கை ரீதியாக எதிரு, கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்றியா சொல்லு. உன்ன மாதிரி கொட்டை போட்டு தின்னு பழம் தின்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும், வேற ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அதுவும் காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையா இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை, சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒன்றும் மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற எந்த தாலிகைகள் ஐயா? அத நீங்க தான் சொல்லணும். மக்கள் இப்ப சொல்லுவாங்க, 6 மாசத்துல சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமா நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாம கோமாளியா இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமா முதலையா அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது.
6 மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க. அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உயிர்க்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும். அப்படி சொல்லிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன், ஜபார் ஓடிட்டாப்ல, இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. I support to unconditional support to Vijay. You keep going on, keep on working. The rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, என்ன கேக்குறீங்க? என்ன பண்றது? இதுல சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்றது? சொல்லு தம்பி. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது, அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிட்டு, அவனே கொலை அடிச்சுட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு, அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்டு இருக்கோம். பஹல்காம் தாக்குல என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல, அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரங்க, அடிக்கி 4 போலீஸ் நிற்கிறாங்க. புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4ஆம் தூண் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு வித்த கொடுக்கல. யார் கையில போலீஸ் இருக்குது? முதல் பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்க நிக்கணும்ல, அதே முட்டுச்சந்தையில கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்க இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. 99 இப்படித்தான் நான் நின்று தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதிச்சு ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணைக்க சொல்லி சாண்டு விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேற என்ன, போலீஸ் எங்க இருந்து வந்தானு என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க. கொஞ்சம் தவறு இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ள தள்ளி மூடி சமாப்தம் ஜனங்கனை பாடியிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமா இல்லை? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன நீ கொச்ச பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பத்தி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க, அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படித்தான் கொடுக்கணும். அவங்க அப்படிதான் நடைமுறை. 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில நல்லா 10 கிலோமீட்டர்ல இடம் கொடுப்பீங்க. 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் முட்டுச்சந்துக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமா பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லல, இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? இப்ப பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவனை உள்ளத்தான அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். Shame on this politics. அப்புறம் என்ன உன்னையும் பார்க்க வந்தது? களத்துல இலை துரத்தி விடுறாங்கல்ல, சுத்தி நிக்கிறது யாரு? அவளை போட்டு தள்ள நிக்கல, அவங்க தானே விரட்டி விடுறாங்க. நியூஸ்ல சொல்றாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்களே.
அவங்க புதிய கட்சி, என்ன மாதிரி ஆள் உன்ன மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்படுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்லை. அங்கேருந்து என்ன அடி வாங்க சொல்கிறீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவையை நோக்கித்தானே இது நடந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிக்கு தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியுறிய, வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யாரு எதிர்பார்க்க? விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல, குழந்தைத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமா கேட்டுட்டு இருக்கீங்க. தனி விடுப்பா. நீ வந்து ஏன் பதில் சொல்லியா? சொல்லாம சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 உயிரா 40 பேர் அவர் மேல நிக்கிற அந்த இடத்துல நீ நின்னுப்பார், அப்பதான் தெரியும் தம்பி. அவ்வளோ உயரத்தில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை வச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது. அந்த இயல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேலே கீழே என்ன நடந்தாலும் ஒன்றுமே தெரியாது. கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. செருப்பு வீசுறான், கல் வீசுறான், கெட்ட வார்த்தை திட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆபத்துல. நான் அது வண்டி உள்ள போயிலே பார்த்துருந்தேன்னா, திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்க விடுறா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படி எழுதி போடணும். இவங்களை மதிக்கிறதா இல்லை, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாசத்தில் கிடைக்கும். சரி, அதுக்கு என்ன? 40 பேர் சாவலையா? வருத்தப்படுறியா? எதுக்கு சொல்றீங்க? தொண்டர் கண்ட்ரோல். அது எத்தனை வருஷம் யாரு ஆரம்பிச்ச கட்சி? எத்தனை வருஷத்து கட்சி? அங்க ஒவ்வொருத்தனும் எப்படி இருப்பான்? பருப்பு எடுத்துருவான்ல. அவர் யாரு? சாதாரண ஆளா? தொலைச்சிருவார்ல. எடப்பாடிக்கு அவ்வளவுதான் கூட்டம் கூடும். இவருக்கு 4 லட்சம் பேர் வருவாங்கன்னு இந்த எருமைகளுக்கு தெரியாதா? நில்லுப்பா. நீ ஏதோ எழுதி வச்சு போட்டு பிஜேபி அனுப்பிச்சுட்டு போல. யார் அனுப்பிச்சான்னு தெரியல. நீங்க கேளுங்கப்பா. ரத்தம் கொதிக்குது, தூக்கம் இல்லையா? மூஞ்சி பாருங்களேன். நான் ஒரு நடிகன், சாதாரண கூலிக்கு மாரடிக்கிறவன். பைத்தியக்காரனு போலீஸ்காரன் துரத்தி விடுறான். இங்க இருந்து போங்க, இப்படி இப்படிலாம் ஆயிடுச்சுங்களா? எல்லா நாடகமும் அவங்க நடத்துறாங்க. இங்க பாரு, அடுத்த சொல்றதுக்கு தானே இந்த திட்டமே. துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் இவங்களால வர முடியுதுல்ல. ஆனா அடுத்த நிமிஷம் இருந்தாலும் வந்தா நாங்க நிற்க முடியுமா? நம்மளால நிற்பீங்களா? இது எவ்வளவு பெரிய பக்கா பிளானிங்கு. அடுத்த நோட்டி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல. கேட்கறான்ல, 66 பேர் செத்தானே கள்ளத்தரம் கள்ளக்குறிச்சியில செத்தாங்களே, அங்க போய் நின்றீங்களா? யார் விளக்கென்ன? என்ன கேள்வி கேட்குற நீ? ஏன்னா இப்ப போய் அங்க நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா? ரவுடிங்க வச்சுட்டு நிக்கிறாங்க. பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்குறீங்களா? யதார்த்தத்தை பேசுங்க, மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க. ட்விச் பண்ண கருவியா நீங்க இங்க வராதீங்க. நான் எனக்கு என்ன கூட நடிச்சவன். மக்கள் பார்த்துக்குவாங்க, மக்கள் பார்த்துக்குவாங்க. நான் ஒரு நடி, அதே தான் சொல்றேன். இப்ப அவர் வராம இருந்திருந்தா என்ன சொன்னீங்க? வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றார், வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க. வெளியே வந்தா இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க. இப்ப எப்படி வெளியே வர்றது? யார் பாதுகாப்புல வர்றது? சொல்லுங்க. போதும். நன்றி, வணக்கம், சந்திப்போம். நல்லதே நடக்கும். யாரும் கேட்குறீங்க தெரியல. நன்றி, வாழ்க வளர்க. தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிப்பான். அவ்வளவுதான். ஏப்பா, என் ரத்தத்தில் தமிழன் இருக்கு. அது நாளைக்கு ஐடியா இருக்கு, சேர்றது இருக்கு. இதுன்னா
அது எப்ப நடக்குமோ அது நடக்கும். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. உணர்வு பூர்வமா ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு ஒரு சொந்த மக்களை சாகடிச்சு அரசியல் பண்றான். அதை கண்டிக்கிறது என் தலையாய கடமை. நான் கண்டிக்கிறேன். நான் சொல்றதுக்காக ஒண்ணுமே இல்லை. அது அவர் பார்த்துக்குவார். அவருக்கு இருக்கு எல்லாம். ஒரு கட்சியை நடத்திட்டு போறவருக்கு இருக்கு. நான் அறவரை சொல்ற அளவுக்கெல்லாம் சத்யராஜ் மாதிரி ஆள் கிடையாது. அவர் பெரிய மா மனுஷன், உயர்ந்த மனுஷன். வாங்க புரியல. பாடல்கள் நீங்க தான் சொல்லணும். பாடலை பத்தி நானே சொன்னா இவர் கேட்கிற மாதிரி ஆயிடும். நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். பாடல்களை மக்களுக்காக அர்ப்பணிச்சாச்சு. நான் தொடர்ந்து வாரத்துக்கு 2 பாட்டு. அது நீங்க நினைச்சிட்டு இருந்தா இது பெரிய ஜாம்பவான்களையே எல்லாத்தையும் தின்னுட்டு முதல்ல உட்கார்ந்து இருக்குது. அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு உங்க ராஜ்யம் நடக்கும்? பாத்துக்கிறேன். எத்தனையோ கொடுமைகளுக்கு தாங்கிட்டு நிக்கிறேன். நான் என் படம் சரக்கு எடுத்து 4 வருஷம் 4.5 கோடிக்கு மேல போச்சு. வெளியிட முடியல. பல சிக்கல்கள். இன்னும் ஓடிடியில் வெளியிட முடியல. வித்தும் கூட என் சொந்த அண்ணன் பையன், அண்ணன் மருமகன், பள்ளப்பட்டியில சவுக்கத்தலி சொந்த அண்ணன், அவரோட மருமகன் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் பாட்சா. எப்படி கொலை பண்ணாங்க என்னங்கிறத வைக்கவே சொல்லியிருக்கார். எனக்கு தொடர்பு இல்லை, யாரு கூட தொடர்புல இல்லை. என் தொடர்பு இல்லாததுனால ஊத்தி மூடி சாவடிச்சு பண்ணிட்டாங்க. எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலைகளை நிகழ்த்தியிருக்காங்க. ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு, அவரை எதிர்க்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான, ஈனத்தனமான, கேவலமான செயல். அது இறைவன் பதில் கொடுப்பான். 6 மாசத்துல வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும். மயிர பண்ணுவீங்க, பண்ணு, கை வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு. பண்றவனை விட்டு போட்டு விஜய கைது பண்ணுங்க. போங்கப்பா, பொழப்பு கட்டலாம். சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்ட்டு பண்ணு, கை வை. நெக்ஸ்ட் பாய். போதும். நன்றி.